அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி புதுச்சேரி கடலூர் சாலையில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் எழில்குமாரிடம் கேட்கலாம். எழில்குமார், இந்த சாலை மறியல் போராட்டம் பற்றிய கள விவரங்கள் என்ன, விவரிங்க. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அப்பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் தற்பொழுது புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் மரப்பாலம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளிகளுக்கு செல்லும் பிரதான சாலைகளில் சாலைகள் சரியில்லாத குண்டும் குழியுமாக உள்ளதன் காரணமாக அவ்வப்பொழுது இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்துகள் ஏற்படுகிறது. இதன் காரணமாக மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் அவ்வப்பொழுது விபத்தை சந்திக்கின்றனர், மேலும் காயம் ஏற்படுகிறது. இதேபோல் அப்பகுதியில் குடிநீர் சுகாதாரமான முறையில் வரவில்லை எனவும் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள் அனைத்தையும் சீரமைக்க வேண்டும். இதேபோல் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும். இதேபோல் கூடுதலாக மின் கட்டணம் வசூலிப்பதாகவும் மின் கட்டணத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்பொழுது மரப்பாலம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியலின் போராட்டம் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சம்பவ இடத்திற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர். அவர்களிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என உறுதி அளித்த பின்னரே சாலை மறியலில் இருந்து கலந்து செல்வோம் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இந்த பிரச்சனைக்கு முழுமையாக ஒரு தீர்வு காணும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் தொடர்ச்சியாக தங்களது கருத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.